ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினுள்ளே வாழ்த்துகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாத துவக்கத்திலும் ஆண்டவர் தாமே என்னுடைய உள்ளத்தில் தந்த ஒரு வார்த்தை, அதைத்தான் உங்களோடும் பேசப் போகிறேன். யாத்ராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாத துவக்கத்தில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடே இருப்பேன். உன்னோடே இருப்பேன் என்று எதற்காக தேவன் சொல்லுகிறார், அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்போம், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனால் நான் உன்னோடே இருப்பேங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எதை செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அதை செய்கிறதற்கு அவர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் இந்த வருஷத்தில் 5 மாதம் ஓடிடுச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 5 மாதங்களில் நாம் எதை செய்ய முடியாது என்று ஒருவேளை பின்வாங்கினோமோ அதை செய்ய அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். எதை செய்ய முடியாது என்று நாம் சிந்தையில் நினைத்து எந்த காரியத்தில் நாம் தோற்று போய் விடுவோம் என்கிற எண்ணத்தோடு நாம் பின்வாங்கி போய் இனி முன்னேறி போகிறது கஷ்டம் நினைக்கிறோமோ, அதை ஜெயம் எடுத்து நாம் முன்னேறி போவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டங்களை, சித்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவதற்கு நாமும் கிரியை செய்யணும். அப்போ முன்னேறி போகிறதுக்கு தேவன் நமக்கு அந்த பலனை கொடுக்கும்படி, அதை செய்து முடிக்கும்படி நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் லார்ட். அது மாத்திரமல்ல, எந்த காரியம் இனி சாத்தியம் இல்லை, நடக்காது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், நடக்காது. என்ன நடக்காது? சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சொல்லுவாங்க. இனிலாம் குழந்தெல்லாம் பிறக்காதுப்பா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிகிட்டே தான் இருப்பார், ஊழியக்காரன் மூலமாக சொல்லிட்டே தான் இருப்பார், காதில் கேட்டு தான் இருப்போம், இனிலாம் குழந்தையே பிறக்காது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒருவேளை பேசி கடந்த நாட்களில் துவண்டு போயிருந்தால், இந்த வீடியோ பார்க்கிற தெய்வ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை மருத்துவம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரும் நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக ஜோமனி செய்வேன்னு சொல்கிறாரு, நாட்கள் கடந்து போச்சு, இனி எங்கே நடக்க போகுது அப்படின்னு ஒருவேளை நினைத்தால், அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவன் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறார். என்னோட அவர் இருக்கிறதுனால குழந்தை பிறந்துருமா? குழந்தை அவர் தான் உண்டாக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 44:2 சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உண்டாக்கி உருவாக்கி துணை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சாராவுக்கு 90 வயதில் தேவன் கர்ப்பம் செத்து போன நிலையிலும் பிள்ளை உண்டாக்கினார். ஆகவே சாத்தியமில்லாத ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க தேவன் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நாம் பிரயாசப்பட்டும் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். செய்கிறதுக்கெல்லாம் பலன் இருக்கும், செய்கிறதுக்கெல்லாம் ஆசை இருக்கும், ஆனால் எப்படி செய்கிறது என்று தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் அதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எந்த வழியில் நடக்கணும், எந்த காரியத்தை நாம் திட்டமிடணும் அப்படிங்கிறத நம்மோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்த அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை தொழில் வியாபாரத்தில் என்ன செய்யணும்னு தெரியலையே, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, சிலர் சொல்லுவாங்க என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல பிரதர், இதை செய்யவா அதை செய்யவா, இல்லை ஃபாரின் போவா, ஊரில் இருக்கவா, இல்லை நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை கடந்த நாட்களில் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஒருவேளை இருப்பாயானால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆலோசனை கொடுத்து நடத்துவேன். அப்போது அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார், அதற்காக உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் எதிலெல்லாம் நாம் தன்னம்பிக்கை இழந்தோமோ, எந்த காரியத்திலெல்லாம் துவண்டு போனோமோ, இனி எதையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்டவர், நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர், அதை செய்து முடிக்க உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு மனிதனை பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதை ஒரு உதாரணமாக, ஏன்னா எப்போவுமே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது அதை வேதத்திலும் செய்து முடித்திருப்பார். பிரைஸ்லாம் நமக்கு சொல்லுவார், சொல்லிவிட்டு இனி தான் செய்ய போகிறாரா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்திருப்பார். அதைத்தான் நான் காண்பிக்க போகிறேன். அதே யாத்ராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை யார்கிட்ட சொன்னார்? மோசேட்ட சொன்னார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் சுமார் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி தேவன் இறங்கினார், ஒரு முட்செடியில் தோன்றினார். அப்போது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே அந்த முட்செடியை பார்க்கிறான். ஒரு பச்சை முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ பக்கத்தில் போகும்போது தான் கர்த்தர் முச்செடியிலேருந்து மோசேயின் இடத்துல பேசுகிறார். அப்போ மோசேயின் இடத்துல பேசும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தமும் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசிரும் ஏவியரும் எபூசிரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டிற்று. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கிறத நான் கேட்டேன், அதனால இறங்கி வந்தேன். இந்த ஜனத்தை நான் எகிப்திலிருந்து விடுவிக்க போகிறேன். விடுவிச்சு ஒரு குறிப்பிட்ட தேசங்களை சொல்கிறார். இந்த தேசத்தில் கொண்டு நான் சேர்க்கிறதுக்கு நான் இறங்கியிருக்கேன். இப்போ இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க ஒன்றை பார்வோன்ட்டு அனுப்புகிறேங்கிறார். ஹல்லேலூயா. சுமார் 80 வயது மதிக்கத்தக்க மோசே. இந்த 80 வயதில் மோசைக்கு திக்குவாயும் மந்தனாவும் இருந்துச்சு. ஒரு பலவீனமான பாண்டம் என்று எண்ணுகிற ஒரு வயது. அந்த வயதில் ஆண்டவர் மோசையிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலேருந்து விடுவிக்க போகிறேன். விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, சில தேசங்களை சொல்லி தேசங்களை கொண்டு சேர்க்க போகிறேன், நீ தான் செய்ய போகிறேங்கிற. மோசைக்கு தலை சுற்றிட்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை இள வயது இருந்தால் கூட கொஞ்சம் தெம்பு இருக்கும், பலன் இருக்கும். 80 வயது, தள்ளாடின வயது. அவனே மாமாவுடைய ஆடை மேய்ச்சிட்டு மாமா வீட்டில் சாப்பிட்டு அடக்கிறான். அந்த மோசையை கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்போ தான் மோசை சொன்னார். அப்பொழுது மோசை தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாமும் அப்படித்தானே கேட்போம், ஆண்டவரே இதை நான் செய்கிறதுக்கு எம்மாத்திரம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு எம்மாத்திரம், ஆண்டவரே இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இந்த மனுஷனிடத்தில் நான் போய் பேசுகிறதுக்கு எம்மாத்திரம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் தீர்மானிக்கிறதுக்கு எம்மாத்திரம். சில தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, பெரிய திட்டம் கொடுத்தாருன்னா, அந்த திட்டத்தை நோக்கி பார்த்துட்டு இதெல்லாம் நான் அடையிறதுக்கு நான் எம்மாத்திரம், இந்த நன்மைலாம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேட்போம். அப்படி கேட்குற ஆட்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் மோசையிட்ட சொல்லும்போது மோசை இந்த வார்த்தையை சொல்லார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. சாதாரணமாக சொல்கிறீர, அது என்ன ஒரு வீட்டில் போய் ஒரு பையனை கூட்டு வர வேலையா? பல லட்சம் ஜனங்கள் 430 ஆண்டுகளை எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. அந்த ஜனங்களை போய் நான் வெளியே கொண்டு வர என்ன அனுப்ப போகிறேன்னு சொல்கிறேன். ஏன் மோசை இந்த வார்த்தையை சொல்கிறான்னா, அவன் எகிப்தியரை அறிவான், எகிப்து தேசத்து ராஜாவை அறிவான், எகிப்தின் படைபலத்தை அறிவான். ஏனென்றால் 40 வயது மட்டும் எகிப்து தேசத்தில் அவன் இளவரசனாய் வாழ்ந்தவன். அவர் ஒரு எகிப்தியர், எகிப்து தேசத்தினுடைய ஒரு அரசி தான் அவனை வளர்த்தான். எகிப்தியர் பார்வோனுடைய மகள் தான் அவனை வளர்த்தான். ஆகவே எகிப்தியரின் படைபலம் தெரியும். எகிப்தியர் எப்படி இந்த இஸ்ரவேலரை ஒடுக்கி வைத்திருக்கிறார் என்று தெரியும். அங்குள்ள பலம் தெரியும். அதனால தான் மோசை யோசிக்கிறான், நான் 40 வயது இருக்கும்போதே எகிப்து தேசத்தில் நான் என் ஜனங்களை விடுவிக்கணும், அவங்களுக்காக போராடணும்னு நினச்சேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கோஆப்ரேஷன் இல்லை. நான் செஞ்ச தப்பு பார்வோனுக்கு தெரிஞ்சு என்னையே கொலை போகணும்னு நினச்சானே. அப்படிப்பட்ட அந்த பார்வோன்ட்ட போய் நான் சண்டை போட்டு இந்த ஜனங்களை விடுவிக்க போகிறேன். அது மாத்திரம் இல்லை, மோசைக்கு இன்னொன்று தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்க பொல்லாத ஜனம், இந்த ஜனத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பிரைஸ்லாம். அப்போ மோசை எல்லா காரியமும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரதுங்கிறது எகிப்து தேசத்தை மேற்கொண்டு வெளியே கொண்டு வரது சாத்தியம் இல்லை. அந்த பயத்தில் தான் மோசை சொல்கிற, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், இதே போல் ஒரு வேலை ஒரு பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை காலம் கடந்து போச்சு ஆண்டவரே, ஒரு வேலை முந்தின காலங்களில் நீ சொல்லியிருந்தா நான் செஞ்சுருப்பேன். ஊழிய பாதையில் கூட சில நேரங்கள் நமக்கு சோர்வு வரும். எப்படி சோர்வு வரும்? ஆண்டவரே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் கூட சொல்லியிருந்தால் நான் செஞ்சுருப்பேன், இப்போல்லாம் எங்கள் ஆண்டவரே செய்கிறதுக்கு அப்படின்னு சோர்வு வரும். ஏதோ ஒரு விதத்தில் மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ, மனம் உடைந்து போயிருக்கிறாய்.
இல்லை எந்த காரியத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொல்கிறாரு, எந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்கிறார், எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டு இருக்கிறார், எந்த நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார், அந்த காரியம் வர வாய்ப்பில்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறதுனால மனம் தோய்ந்து போயிருக்கிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். மோசேட்ட சொன்னார், அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார், எப்பா உன்னை அனுப்புகிறேன், ஆனால் நான் உன் கூட இருப்பேன். நடந்தது என்ன? அதே போல் கர்த்தர் அந்த திக்குவாயும் மந்தமா நாவும் உள்ள மோசையோடு கூட இருந்தார். ஆண்டவர் எகிப்து ஜனங்களை இஸ்ரவேல் கைக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்தார். அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு சேர்த்தார். சொன்னதை செய்து முடித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மோசையை கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை என் தேவன் செய்து முடிப்பாரானால், உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவேளையில் சொல்லுகிறார், இந்த மாத துவக்கத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். எதற்கு? நீ செய்ய முடியாததை உன் மூலமாய் நான் செய்வேன். நீ நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை, ஐயோ இது சாத்தியமில்லை என்று நடுங்கி போயிருக்கிற காரியத்தை, அதை உன்னை கொண்டே செய்ய நான் உன்னோடு இருப்பேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய நான் உன்னோடு இருப்பேன். உன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தருவதற்கு நான் உன்னோடு இருப்பேன். குழந்தை பாக்கியம், டாக்டர் கர்ப்பம் செத்து போச்சு, கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாகாதுன்னு சொல்கிறாங்களா? வருஷம் தாண்டி போச்சு, 10 வருஷம் 20 வருஷம் சொல்லி சொல்கிறாங்களா? இனி சாத்தியலைன்னு சொல்கிறாங்களா? குழந்தையை உண்டாக்குகிறவர் நான் உன்னோடு இருந்த அற்புதம் செய்வேன். என் அன்புடைய பிள்ளைகளை, இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் நேற்று நடுநிசையில் இடத்துல பாரப்படுத்தினார். அதைத்தான் இன்றைக்கு காலவேளையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே தைரியமாயிருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒன்று, எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, எதெல்லாம் பார்த்து சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் நடக்குமான்னு கலங்குறீங்களோ, அந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, அதில் நான் பயப்பட போகிறதில்லை, நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லுங்கள். மோசையை கொண்டு அத்தனை பெரிய காரியத்தை செய்து முடித்த தேவன், தேவ பிள்ளையை உங்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அற்புத ஆச்சரிய பிரகாரமான காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் செய்வார், இனி வரும் காலங்களில் செய்வார். ஜெபிக்கலாமா? அப்படி நம்மளுங்கள் படிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் அன்பு தெய்வம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த மாத துவக்கத்தில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். திக்குவாயும் அந்த நாவுடைய மோசே அத்தனை பெரிய காரியத்தை தேவன் அவனை கொண்டு செய்ய போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கலங்கி போய் நின்றான். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற காரியம் சாதாரணமானதல்ல, நீர் சொல்லுகிற காரியம் சாதாரணமானதல்ல. இஸ்ரவேலரையும் அறிவேன், எகிப்தியரையும் அறிவேன், எகிப்தின் யுத்த சேனைகளை அறிவேன், எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தை நான் அறிவேன். அப்படிப்பட்ட அந்த தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேலரை மீட்பதற்கு என்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறீரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. கால வேளையில் அந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஐயோ என் மகளுக்கு நான் திருமணத்தை எப்படி நடத்துவேன், என் காரியத்தை எப்படி செய்வேன், எப்படி இந்த வீட்டை கட்டுவேன், எப்படி இந்த கடன் பிரச்சனை அடைப்பேன், எப்படி இருந்து நான் விடுதலையாவேன், நான் எம்மாத்திரம் என்று கலங்கி போயிருக்கிறாயோ. எப்படி இந்த ஊழிய பாதையில் நான் ஓடப் போகிறேன், எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று கலங்கி போயிருக்கிறாயோ. ஆண்டவர் சொன்ன திட்டங்கள் பெரியதையா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களாம் பெரியதையா. ஆனால் அதை நான் எப்படி அடைய போகிறேன், நான் பலவீனன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னோடு இருப்பேன். நான் எதை செய்ய வேண்டும் என்று, எந்த காரியத்தை உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேனோ, அந்த காரியத்தை உன் மூலமாய் செய்யும்படி நான் உன்னோடு இருப்பேன் என்றதை கால வேளையில் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தொழில் வியாபாரத்தில் நசுக்கு எத்தனையோ பிரச்சனை, நெருக்கம், நசுக்கி விட்டார்களையா என்னை. எப்படி இந்த தொழில் வியாபாரத்தில் இத்தனையாய் நசுக்கப்பட்ட நான் எப்படி இனி எழும்பி மீளப் போகிறேன் என்று கலங்குகிற தேவ பிள்ளை இந்த வீடியோவை பார்க்கிறது உண்டு. ஒன்றை புரிந்து கொள், என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. மீண்டும் எப்படி ஆரோனுடைய அந்த காய்ந்து போன கோல் ஒரே இரவுல துளிர்த்து அது பூத்து காய்த்து அது கனிகளை கொடுக்க செய்ததோ,
எப்படி அந்த வல்லமை ஒரே நாளிலே செய்து முடித்தாரோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளையை வெட்டி தின்கிற பஞ்சத்தில் இருந்தபோது 24 மணி நேரத்தில் எப்படி அந்த தேசத்தின் அந்த தலையெழுத்தை மாற்றி ஒரு சேக்கலுக்கு 2 மரக்க வான்கோதுமை கொடுக்க வைத்தாரோ, 7 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் சோதோம் வனாந்தரத்தில் சிக்கி கலங்கி கொண்டிருந்த போது, அந்த வனாந்தரத்தில் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள் தண்ணீர் வரும் என்று சொல்லி தண்ணீரை கொண்டு வந்தாரோ, அதே போல நசுங்கி போயிருக்கிற, ஒடுங்கி போயிருக்கிற, நெருக்கப்பட்டு இருக்கிற, முடிந்து போயிருக்கிற உன் தொழில் வியாபாரத்தை மீண்டுமே ஆண்டவர் உயிர்ப்பித்து மேன்மையடைய செய்வார் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கலங்காதே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தூர தேசத்தில் இருக்கிற அன்பு மகன், உன் காரியங்களை அறிவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் காரியங்களை அறிவேன். யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? என் குடும்பத்தினருக்கு நான் எப்படி இதை சொல்லுவேன்? நொறுங்கி போயிருக்கிற நபர் நீ பார்க்கிறாய். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்தில் மனம் உடைந்து போய் இனி இது சாத்தியமில்லை என்று நொறுங்கி போயிருக்கிறாயோ, அதே தேசத்தில் நான் உன்னோடு இருந்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க உன்னோடு இருப்பேன் என்று என் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த மாதம் என் தேவனுடைய அளவில்லாத நன்மைகள் வந்து இறங்கட்டும் அப்பா. என் தேவன் உடைய பிள்ளைகளோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் செய்யும்படி நீர் இருந்து அவர்களோடு இருந்து வழிநடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொருளாதார ரீதியில் குன்றி போயிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் அந்த கடன்லாம் இயேசு நாமத்தை ரத்து பண்ணுகிறேன். இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களோடு இருந்து கடன் கொடுக்கிறவர்களாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மேன்மையை உண்டு பண்ணுவீராக. வீடு கட்டி கொடுப்பீராக. கட்டின வீடுக்குள்ள கடன் அடைப்பதாக. தொழில் வியாபாரத்தில் உள்ள நஷ்டங்கள் இனி மாறி லாபங்கள் பெருகுவதாக. தகப்பனே, எந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்களோ அந்த காரியத்தில் நீர் கூட இருந்து அவர்களை உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்தி மீண்டும் அவர்களை ஓடச் செய்வீராக. கனி கொடுக்க பண்ணுவீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை நேசித்து உதாரத்துமாய் கொடுத்த பிள்ளைகளும் உண்டு. தகப்பனே, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆசீர்வதியும், அளவில்லாமல் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் கொடுக்க போகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதி, தொழிலை ஆசீர்வதியும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையை நான் ஆவியில் உணர்கிறேன். தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. பல குளறுபடிகள், பல தடைகள், எப்படி அது என் கைக்கு வரப்போகிறது, எப்படி நான் அடைய போகிறேன், பலவிதமான சூழ்நிலைகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. அன்பு மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துவதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். தேங்க்யூ ஃபாதர். உன்னோடு கூட இருப்பேன். உன்னை உயர்த்துவதற்காகவே உன்னோடு கூட இருப்பேன். எப்படி மோசே கொண்டு பெரிய காரியங்களை செய்தாரோ அதே போல உன்னுடைய அலுவலகத்தில் உன் அதிகாரிகளை, உன் மேலே இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இருதயத்தின் திருப்பி உனக்கு வர வேண்டிய நன்மை வரப்பண்ணுவதற்கு உன்னோடு கூட இருப்பேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தொடர்ந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவனுடைய அளவில்லாத மகிமை மூடட்டும். நித்தம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்னே நீர் போய் எங்கள் கோணலெல்லாம் செவையாக்கி எங்களை உயர்த்த போகிறதுக்காக நன்றி. பாதமணிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.